திறமையான மாணவர்கள் நீங்க இதான் காணையில அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய நடக்குது ரெண்டு இப்ப சொல்லிட்டோம். அதால ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை அவங்களுக்குள்ள வந்திருக்குன்னா இவ்வளவு திறமையான மாணவர்கள் ஏன் இவ்வளவு நாள் இதான் காணப்படையில. இந்த ஐலண்ட் லெவல்ல ஃபர்ஸ்டா வர ஒரு பிள்ளை எங்கட போட்டியில 2வது செகண்ட் பிளேஸ். அப்ப அதை அடிச்சிருக்குது இந்த ஊர்ல ஒரு பிள்ளை. அதுவும் சல்லியம்பால இண்டேக்குல சல்லியம்பால இந்த ஸ்கூல் விவேகானந்த குச்சவெளி விவேகானந்தா எங்கட ஊர்ல இருக்கிற ஆட்கள் தான். அப்ப தேசிய மட்டத்திலயும் எங்கட ஆட்கள் தான் போறாங்க. அதே அவ்வளவு ட்ரைனிங் எடுத்து தேசிய மட்டத்துக்கு போற ஒரு பிள்ளைக்கும் எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம சுயமுயற்சியில வந்து ஒரு பேசுற பிள்ளைக்கும் ஒரே அளவு திறமை தானே இருக்கு. அந்த திறமைய ஒரு களம் அமைச்சு கொடுக்கும். ஒரு ஒரு டவுன்ல இருக்கிற ஆட்களுக்கு என்னன்னா டவுன்ல இப்ப நல்லா இருக்கிற ஆட்கள் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டவங்க தான். யாருமே பிறக்கைகள பாக்கெட் ஃபுல்லா காசோட பிறக்கிறோமா? இல்ல தானே அக்கௌண்ட்ல 10 கோடியோட எல்லாரும் பிறக்கிறோமா? இல்ல. கஷ்டப்பட்ட அப்பா அம்மா இப்ப நல்லா வந்தோடனே தங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறாங்க. தாங்கப்பட்ட கஷ்டம் தங்களோட பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இவ்வளவு அவங்க கொட்டி இறைக்க தயார். ஆனா அதே வரப்பிரசாதங்கள் எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? நாங்க படிச்சு எங்களை அடுத்த இடத்துக்கு உயர்த்தி